அவர் கிருபை என்றும் உள்ளது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20, 21 2 வசனங்கள் வாசிக்கலாம். கவனிங்கள் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படட்டும். உம்முடைய வார்த்தை எங்களிலே நிறைவேற நாங்கள் தாழ்த்துக்கிறோம். மகிமைப்படுகிறார் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, திருவசனத்தை கவனிங்க. நான் வாசிக்கிறேன். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் நமக்கு செய்யவராகிய நமக்கு நன்மை செய்கிற வல்லவராகிய அவருக்கு அப்படின்ட்டு எழுதாமல் இந்த வாக்கியத்தை ஆவியானவர் இணைத்திருக்கிறார். பாருங்கள், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் மிகவும் அதிகமாய் எனக்குள்ளே, அது நமக்குள்ளேன்னா புரியும், அதனால் எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியேனா வல்லமையினாலே நான் வேண்டுறேன், நான் நினைக்கிறேன் நல்லது, அதனால் கர்த்தர் எனக்கு பலன் அளிக்கிறார் என்றால் அது ஒரு 50% நினைக்கலாம். நம்முடைய ஜபங்கள் பரிபூர்ணமாய் போய் சேர்வதற்கு மிகவும் அவசியம். எனக்குள்ளாய் மிகவும் அதிகமாக எனக்குள்ளாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே வேண்டுவதற்கு மாத்திரமல்ல, நினைப்பதற்கு மாத்திரமல்ல, மிகவும் அதிகமாய் மீண்டும் மீண்டும் சொல்கிற புரியும் என்பதற்காக நான் 5-10 முறை கூட சொல்லுவேன். நான் வேண்டேன், நான் நினைக்கிறேன் நல்லது, ஆனால் அதை காட்டிலும் அதை சக்ஸஸ் பண்ணுறது மிகவும் அதிகமாக எனக்குள்ளாய் 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 கிரியை செய்கிற வல்லமையின்படியாகத்தான் அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், நம்ம ஜபம் நம்ம வேண்டுறோம், ஜபிக்கிறோம், மன்றாடு வைக்கிறோம், நல்லது. ஆனால் அது முக்கியப்படுத்தல. ஆவியானவர் சொல்கிறாரு, உன் ஜபமும் உன் வேண்டுதலும் உன் மனதையும் நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் உனக்குள்ளே அதிகமாய் கிரியை செய்கிற அந்த வல்லமையின்படி தான் பிதாவாகிய தேவன் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. புரியுதுங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகினால் தான் சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களுக்கும் அவருக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டுமா? அல்லேலூயா சொல்லுமா? யாருக்கு? எனக்குள்ளாய் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவின் மூலியமாக என் மகிமையை பெற்றுக்கொள்ளுகிறார். ரொம்ப இது ஆழமான மறைப்புள்ளான சத்தியம், புரிந்து கொள்ளணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போது அந்த வல்லமை என்றால் என்ன என்றால், நான் இப்படி சொல்கிறேன், கவனிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மிகவும் அதிகமாய் எனக்குள்ளே கிரியை செய்கிற பக்தி வைராக்கியத்தின்படியே அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். புரியும்னு நினைக்கிறேன். மிகவும் அதிகமாய் எனக்குள்ளே கிரியை செய்கிற விசுவாசத்தின்படியே அவர் எனக்கு பலன் அளிக்கிறார். மூன்றாவது ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். மிகவும் அதிகமாய் எனக்குள்ளாய் கிரியை செய்கிற கற்புள்ள ஒரு வாழ்க்கையின்படியே அவர் எனக்கு பலன் அளிக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
அப்போது அந்த வல்லமை என்பது பக்தி வைராக்கியத்தை காட்டுகிறது. வல்லமை என்பது விசுவாச அறிக்கைகளை காட்டுகிறது. விசுவாசம் இருக்குது, விசுவாச அறிக்கை. வல்லமை என்பது ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகையாக உங்களை நியமிக்கிறேன் என்று பரிசுத்த பவுல் மூலியமாக பேசுவார். அல்லேலூயா. அப்போது அந்த கற்புள்ள ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை நிமித்தமாக ரொம்ப அவசியமான ஒரு விசுவாசம், பக்தி வரைக்கும் கற்புள்ள ஒரு வாழ்க்கை. இது ரொம்ப அது நமக்குள்ளே கிரியை செய்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசுவை சார்ந்து வாழும்படியாக, இயேசுவை மகிமைப்படுத்தும்படியாக அந்த சபையிலே என்று ஆவியானவர் எழுதுகிறார். சபையிலே, ஏனென்றால் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த வசனத்தை அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. கரணத்தை கத்தனை பயன்படுத்துவோமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தவிர வேறொரு நாமம் நம்மால் என்ன பண்ண முடியாது, எதையும் செய்ய முடியாது. கட்டளையிட்டாச்சு பரலோகத்திலிருந்து. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவில்லை. அல்லேலூயா. பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் அந்த 3 வாழ்க்கை நம் வாழ்க்கையில், ஒரு விசுவாச வாழ்க்கையில் மிகவும் மிகவும் அவசியம். பக்தி வைராக்கியம் அவசியம், விசுவாச அறிக்கை அவசியம், கற்புள்ள ஒரு வாழ்க்கை மிகவும் அவசியம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கற்புள்ள வாழ்க்கைனாக்கா நமக்கு தெரியும். இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு ஜோசியம் பார்க்குறோம், கற்பு இழந்தவர்கள். அல்லேலூயா. சும்மா சுருக்கமாக சொல்கிறேன் நான். எங்கே கையை நீட்டிங்க, கைராக பார்த்தாலும் என்னத்தை இழந்துட்டீங்க நீங்கள்? அல்லேலூயா. அப்போது என்ன வேசித்தனமான வாழ்க்கை அது. ஜோசியம் பார்ப்பது, கைரேகை பார்ப்பது, நாள் பார்ப்பது, கிழமை பார்ப்பது, இது வெள்ளிக்கிழமை, இது புதன்கிழமை, அந்த நாளை பார்ப்பது வேசியின் வாழ்க்கை அது. அப்போது வல்லமை வேறு எதுவோ வல்லமை கிரியை செய்து உள்ள. அப்போ அதனால் நம்முடைய வேண்டுதல், அந்த விண்ணப்பத்தின் நினைவுகள் எல்லாம் தோற்று போகிறது. அப்போது தேவன் இஸ்ரேல் மக்களை ஏன் வெறுத்தார் என்றால், அந்த வேசியின் வாழ்க்கையை பார்த்து அவர்களை அநேக தரம் கைவிட்டார். அநேக தரம் புறஜாதிகளிடத்தில், ராஜ்யங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அநேக தரத்தில் வெட்கப்பட்டார்கள். ஏன்? அவர்கள் என்ன பண்ணாங்க? வேசியின் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆனால் தேவன் அவர்கள் மேல் வைத்த என் ஜனம் என்ற அந்த உரிமை, அந்த பாசத்தை மாற்றினார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கை அவர் தான், எல்லாமே அவர் தான். எல்லா நாளுக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். எல்லா நேரத்திற்கும் அவர் தான் தேவன். நான் ரட்சிக்கப்பட்ட பின்பாடு நான் கிழமையும் பார்த்துக்கிறது, நேரத்தையும் பார்த்துக்கிறது கர்த்தர் அறிவார். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது எந்த நாளையும் பார்க்கல, எந்த கிழமையும் பார்க்கல, எப்படி எந்த நாள் அதெல்லாம் பார்க்கல, நேரம் பார்க்கல. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் உட்காருவோம், அதனால் கர்த்தர் கொடுப்பார், இதுதான் நாள். அல்லேலூயா. ஆனால் அன்பார்ந்த எந்த காரியம் இருந்தாலும் சரி, நீங்கள் பிரஜாதிகள் பயன்பற்றுவது போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்துவீர்கள் என்றால், நீங்கள் கற்புள்ள வாழ்க்கை இல்லாதவர்கள். ஏன் என்றால் பக்தியிலே நீங்கள் வைராக்கியம் இல்லாதவர்கள், அவர் மேல் விசுவாசம் வைக்காதவர்கள். ஆகையினாலே நீங்கள் வேசியின் வாழ்க்கையை வாழ்கிறீர்கள். எப்படி அற்புதம் நடக்கும்? தேவன் எப்படி அவர்கள் மேல் பிரிய வைப்பார்? எப்படி அவர்களுக்கு அற்புதம் நடக்கும்? அதான் வேதம் சொல்கிறது. நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் இருக்கட்டும், மிகவும் அதிகமாக உங்களுக்குள்ளே கிரியை செய்து பார். கர்த்தருடைய வல்லமை, அந்த விசுவாசம் அறிக்கை, அந்த பக்தி வைராக்கியம், அந்த கற்புள்ள ஒரு வாழ்க்கை,
உம்மை உறுதியாய் பற்றி கொண்டுள்ள மனதை உடையவன் உம்மையே. அல்லேலூயா சொல்லுமா. அந்த கற்புள்ள வாழ்க்கை, வைராக்கியம், பக்தி வைராக்கியம், விசுவாச அறிக்கை, உண்மையே நம்பியிருக்கிறோம். நீர் அவர்களை என்ன பண்ணுவீர்? பூரண சமாதானத்தின் காத்துக்கொள்வீர். அது கிறிஸ்துவின் வழியாகத்தான். இப்போ நம்ம பார்க்குறோம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்குறோம், ராகாப்பு பிரஜாதி தான். ஆனால் அவள் என்ன சொல்கிறா? ஆட்களுக்கு என்ன சொல்கிறாவோ? என்ன தேவமா? யோசுவா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வாசிமா. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியம் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அல்லேலூயா சொல்லுமா. அவள் எந்த வழிபாடுகளை இருந்தாலோ, ஆனால் அவள் அந்த பக்தி வைராக்கியமாக்கப்பட்டது. அந்த விசுவாச அறிக்கை கொண்டு வந்தது. அந்த விசுவாச அறிக்கை, அவள் யார் என்றால், அவள் கற்பை இழந்தவள். மாம்ச பிரகாரமாக அவள் ஒரு வேசி. ஆனால் அவளை எப்படி பார்க்கிறார் என்றால், எப்பொழுது அவள் விசுவாச அறிக்கையும் பக்தியும் வந்ததோ, அவளுடைய வாழ்க்கை கற்புள்ள கணிகையாக மாற்றினார். அல்லேலூயா சொல்லுமா. அவர் உத்தம ஸ்திரியாக மாறினால், அவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றிருக்கும் சந்ததியிலே ஒரு தாயாய் கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. தேவன் உள்ளத்தை பார்க்கிறார். கர்த்தர் சொத்த அர்ப்பணிப்பை பார்க்கிறார். நம்முடைய அர்ப்பணிப்பு எவ்வளோ இருக்குதோ, அந்த பக்தி வைராக்கியத்தில், விசுவாச அறிக்கையில், அந்த நல்ல வாழ்க்கையில் நம்முடைய அர்ப்பணிப்பு எவ்வளவு இருக்குதோ அதை பார்த்து தான் கர்த்தர் பலனளிக்கிறார். மிகவும் இந்த வார்த்தை அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன். மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரை செய்கிற வல்லமையின்படியே தான் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதில் இந்த வரிகளை மறக்கவே கூடாது. ஆசீர்வதிக்கிற அவருக்கு சபையிலே கிறிஸ்துவின் வழியாக தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. பாருங்கள், இதெல்லாம் நம்ம அந்த சத்தியங்கள்லாம் இப்போது நான் யார் காட்டுறேன், ராகாப்பு ரூத்து கூட காட்டுறேன்னா, அவங்களாம் தேவனை அறியாதவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் வந்தப்போ இந்த 3 சம்பவங்களை தன் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டார்கள். இவர்களை தேவன் தன்னுடைய வாழ்க்கையின் பட்டியலில் இணைத்து கொண்டார். வேத புத்தகத்தில் பிரஜாதிகளாகி அவர்கள் ஒரு எரிகோ கோட்டை எரிகோ ஜனமந்தாலும் ரூத் என்ன மோவாப் தேசத்தில் வந்தவளாக இருந்தாலும், அல்லேலூயா, அவள் சொல்கிறா, நீ போகிற இடத்துக்கு நான் வருவேன், நீ இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், நீ படுக்க இடத்துல நான் படுப்பேன். நீங்கள் யூதர்களாக இருக்கலாம், நான் மோவாப் தேசத்து பெண்ணாக இருக்கலாம், ஆனால் நான் யூத பெண்ணாக நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் நான் என் தேவன், இனி இதை குறித்து பேசவே கூடாது என்று அவள் தேவனை மகிமைப்படுத்தி வாழ்ந்தார். இவர்களெல்லாம் கர்த்தர் உயர்த்தினார். நல்லா கவனித்து பாருங்களேன். அவங்க சம்பவத்தை எதிர்காலத்தில் அவருடைய பின்னாட்கள் அவர்கள் தேவன் செய்த நன்மைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருப்பவர்கள் எப்பொழுதும் எதற்கும் பயப்படவே மாட்டார்கள். அல்லேலூயா. தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவ சமுத்திரம் தாழ்த்தும் போது, தேவனை சார்ந்து வாழும்பொழுது, தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது, அல்லேலூயா, ஒரு பக்கம் தேவனை நம்ம மகிமைப்படுத்துகிறோம், ஒரு பக்கம் உலகத்தின் காரியங்களை என்ன பண்ணுறோம், உலகத்தாரோடு ஒத்த வருஷத்தை தரித்து கொள்ளுகிறோம். இது தேவனுக்கு விசித்தனமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அதனால் என்ன வேண்டுனாலும் நான் என்ன நினைச்சாலும் அது எனக்கு பலன் அளிக்கிறதா என்றால் சந்தேகம்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால் நான் சபையில் இருந்து தேவனை மகிமைப்படுத்துகிறேன், அந்த மகிமை போய் பிதாவாகிய தேவனுக்கு போய் சேர்ந்தால் சந்தேகம்தான். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சபை. அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் பார்க்குறோம். நான் ஏன் இந்த பரிசுத்தவான் பரிசுவாட்டிகள்லாம் காட்டுறேனாக்கா, இப்போ ஆபிரகாமுக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது, விசுவாச அறிக்கை இருந்தது, கர்த்தர் ஸ்தோத்திரம். அவனுக்குள்ளே என்ன இருந்தது? கற்புள்ள ஒரு வாழ்க்கை இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கற்புள்ள வாழ்க்கை என்றால் அதான் நான் சொன்னேன், அவரை தவிர வேறு ஒருவரும் எனக்கு
பிரதானமானவர்கள் அல்ல, முக்கியமானவர்கள் அல்ல, உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை என்பது போல் அந்த கற்புள்ள ஒரு வாழ்க்கை. ஈசாக்க தேவன் பலி கேட்கும்போது, இல்லை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை காட்டிலும் நீர் எனக்கு கொடுத்த நேசகுமாரன் ஒரே மகன், அல்லேலூயா, அவனை பலி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லல. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, என் கொடுத்த ஒரு மகன் காட்டிலும் நீர்தான் எனக்கு முக்கியம்னு சொன்னான் பற்றியா, வாழ்ந்து காட்டினான். அதான் கற்புள்ள ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. சில வேளை நம்ம இழக்க மனசு வராது பாரு சில காரியத்தில். என்ன அப்பா ஐயா அடிக்கடி சொல்ல, தூக்கத்தை இழக்க மாட்டோம்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்கள், பக்தி வரைக்கும் போ, தேசத்தை விட்டு, உன் வீட்டை விட்டு, உன் இனத்தை விட்டு, நான் சொல்கிற இடத்துக்கு போ. நான் பக்தி வரைக்கும் கீழ்ப்படி வைக்கிது பாரு. அப்படியே தேவன் அவன் விட்டுட்டாரா? இல்லையே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. விசுவாச அறிக்கை கூட பாருங்கள், ஆபிரகாம் வாழ்க்கையில் பாருங்கள், சொல்கிறாரு, கர்த்தர் ஸ்தோத்திரம், நீ எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் தேவையில்லை. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய பரலோகத்துக்கு நேராக என் கரங்களை என்ன பண்ணுவேன்? உயர்த்துவேன். அறிக்கை செய்கிறார். இப்படியா நம்ம பரிசுத்தவான்கள் நம்மளுக்கு ஏன் வாழ்ந்து காட்டுங்க, ஏன் புத்தகத்தில் எழுதி இருக்குதுனாக்கா, நம்ம அதை பிரசங்கம் எதுக்குனாக்கா எதை கேட்டுட்டு விட்டுட்டு போகிறதுனால அல்ல, நம்ம வாழ்க்கையிலே நமக்கு அது நற்பலன்களை கொடுக்க முடியாக, நம் சேதாரம் இல்லாமல் வாழ்வதற்காக, தேவனுடைய நாமத்தை பூமியில் மகிமைப்படுத்துவதற்காக, தேவன் பரிசுத்த வாட்டிகளை குறித்து, பரிசுத்தவான்களை குறித்து வேதத்தில் எழுதி கொடுத்துக்கிறார் என்றால், அந்த சம்பவங்களாம் நமக்காகத்தான் எழுதப்பட்டு இருக்கிறது என்று பைபிள் சொல்லுது. ஏதோ கதை மாரி ஏதோ ஒரு ஊரில் ஒரு ராஜா பிறந்தார், ராணி பிறந்தாங்க அப்படி அந்த கதை இல்லை. இது சத்தியமுள்ள ஒரு வார்த்தைகள். அல்லேலூயா. இது நம்முடைய நடவடிக்கைக்காக இது பயன்படுத்தும் பொழுது தான் அதை தேவன் நம் வாழ்க்கையில் சிறந்ததாக பார்க்கிறார். அதே போல் 3 சகோதரர் எடுத்துங்க, எபிரேய சகோதரர், தானியேல் இருக்கட்டும், 3 சகோதரர் எடுத்துங்க. அதில் பாருங்கள், கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதில் எங்கே கொண்டு போய் போட போகிறாங்களா? அக்கினி குண்டத்தில் போட போகிறாங்க. சாதாரண இடம் இல்லை. எதுக்காக? என்ன அது வசனத்தை வாசிக்கலாமா? அது வசனத்தை தானியேல் 3ஆம் அதிகாரம் என்ன வசனமா? 20ஆ? வாசிமா. 17. ஸ்தோத்திரம். வாசி. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அதுக்கு முந்தின வசனம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, இல்ல அதுக்கு முந்தின வசனம், இப்போதும் எக்காலம் நாதசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு சகலவிதமான கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களானால் நான் நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். அல்லேலூயா சொல்லுமா. இந்த உண்மையாமே இவங்களெல்லாம் பார்த்தா நம்ம கொஞ்சம் கூட கற்றுக்கல. இன்னும் நிச்சயமாக வாழ்க்கையில் நம்ம சில தடுமாற்றம் வரும், சில சோதனைகள் வரும், சில அவமானங்கள் வரும். இதை சகிக்கிற ஒரு பலன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பணிந்து கொள்ளாவிட்டால் எங்கே தான் போய் விழணும்? பயப்பட்டார்கள் அவர்கள். பக்தி வைராக்கியம் பத்தியா, கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பக்தி வைராக்கியம் சொல்கிறாங்க பாரு. என் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாச அறிக்கைப்பார். தப்புவிக்காவிட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் கற்புள்ள ஒரு வாழ்க்கை. எந்த இடத்துல நம்ம மிஸ் ஆகிறோம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கிறிஸ்துவ ஜீவம் நான் என்றைக்கும் சொல்லுவேன், அற்புதமான அழகான வாழ்க்கை. அல்லேலூயா.
வாழ்க்கையை ஈஸியாக நடத்திக்கிட்டே போயிடலாம். அது கடந்து போயிட்டால் நமக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் வரும், மாமானுங்கள் வரும், போராட்டங்கள் வரும், எதோ வரட்டும். அது நம்ம குப்பையாக எண்ணும்போது அது நமக்கு குப்பை இல்லை. அது நம்ம பாரமாக நினச்சா நிச்சயமாக பாரத்தை சுமந்து கொண்டே இருக்க வேண்டி வரும். அது பக்தி வைராக்கியத்துக்கு சிறந்ததல்ல. விசுவாச வாழ்க்கையை கொண்டு வராது. கற்புள்ள வாழ்க்கையை கூட ஒரு தடுமாற்றத்தை கொண்டு வந்துடும். ஹல்லேலூயா. இவர்கள் பயப்படவே இல்லை. ஹல்லேலூயா. பயப்படாத ஒரு வாழ்க்கை வேணும், கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. பயந்து போக வேண்டும் என்று ஒரு சில சம்பவங்கள் வரும். அது எங்கே வரும், எப்படி வரும், ஏதா வரும்னு தெரியாது, ஆனால் வரும். ஆனால் பயப்படாதே. ஹல்லேலூயா சொல்லுமா, நான் உன் தேவன், திகையாதே, உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று அந்த வார்த்தை தான் நம்மை பலப்படுத்தும் பொழுது அதன் மூலியமாகத்தான் நாம் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த முடியும். இந்த தைரியம், இந்த உற்சாகம் எது வந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை தான் தேவனை மகிமைப்படுத்த முடியுமே தவிர அதுதான் வல்லமையான காரியங்களாக மாறிவிடுகிறது. அதான் சபையில் தான் பக்தி வைராக்கியத்தை சொல்லிக் கொடுக்க முடியும். சபையில் தான் விசுவாசத்தை துவக்கினவருடைய சம்பவங்களை சொல்லிக் கொடுக்க முடியும். சபையில் தான் கற்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று போதனை கொடுக்கப்படுது. அதான் சபையிலே இங்கே வந்தால் தான் கிறிஸ்துவின் மூலியமாக என்றென்றைக்கும் ஹல்லேலூயா தலைமுறைக்கும் சதா காலங்களும் தேவனை என்ன பண்ண முடியுமா, மகிமைப்படுத்த முடியும். ஏன்னா பிரம்மாண்ட காலத்தை முடிச்சிட்டார் தேவன். இனி ஒரு சுவிசேஷம் இல்லை. தேவதூதர்கள் ஆனாலும் சரி, நானே சொன்னாலும் சரின்னு பவுல் சொல்வார். வேறு சுவிசேஷம் உங்களுக்கு என்ன பண்ணாது இல்லை. ஹல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் பிரசங்கித்தாலும் அது என்ன பண்ணது, ஒருபொழுதும் எடுப்படாது. அது வாசிக்கலாமா? கலாத்தியர் 1:6 6, 7, 8 வாசம். உங்களுக்கு கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புவதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். அல்லேலூயா. வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்கள், சபையில் தான் நமக்கு அதான் ஏன் அதெல்லாம் சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போது ஒரு சாரார் வராங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, யெகோவா விட்னஸ் வராங்க. இன்னொருத்தர் வராங்க கிறிஸ்துவின் சபையார். அல்லேலூயா. இன்னொருத்தர் வராங்க ஆவியின் ஐக்கியம். பிரித்து என்ன பண்ணாங்க, அந்தி கிறிஸ்து மற்றவர்கள் வீட்டில் நுழைஞ்சு நமக்கு சொல்ல முடியாது. ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தை தவிர வேறு மார்க்கத்தாரை சொல்லுகிறேன், வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் நம்மக்கிட்ட இயேசு கிறிஸ்து இல்லைங்க அதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்ம ஏற்றுக்கொள்ளும் வெளியே போய் நம்மளுக்கு கொஞ்சம் கோபம் கூட வரலாம். கிறிஸ்து ஏற்றுக்கணும். ஏன்னா நம்ம கிறிஸ்து அறியாதவர்கள் கிறிஸ்துக்குள்ளாக வந்துட்டோம். கற்புள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பக்தி வைராக்கியத்தின்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம சொந்த பந்தத்தில் நீங்கள் கிறிஸ்துவுக்கு போனதுனால தான் நீங்கள் இவ்வளோ பாடு வருது, இவ்வளோ உபத்திரம் வருது, நீங்கள் ஏன் போனீங்க அப்படின்னு சில நிறைய இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி ஒரு கேள்விப்படுறோம். அப்போ அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். அல்லேலூயா. ஆனால் என்ன பண்ணுறான்னாக்கா, நமக்கு எதிரிட செயல்படுகிறவன் பிரிக்கிறான், அங்கேருந்தே பிரிக்கிறான். இல்லை, இப்படி தான் ஒரு மதம் இருக்குது, இப்படி தான் ஒரு மதம் இருக்குது, யெகோவா விட்னஸ்னு கிறிஸ்டின் சபைன்னா ஐக்கியம் இருக்குது அப்படின்ட்டு பிரித்து நம்மக்கிட்ட அழகாக உள்ள என்ன பண்ணுவான், நுழைந்து அல்லேலூயா
அதனால் தான் அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? சபிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்படி யாராவது உங்கள் வீட்டு வாசலில் வந்தால் நீங்கள் அவர்களை அனுமதிக்கக்கூடாது. அல்லேலூயா. அது நிறைய இப்போது, ஆனால் இப்போ எல்லாமே இந்த யூடியூப் வந்ததுலேருந்து இப்போ அவ்வளோ இல்லை. நான் அது மாதிரி பார்த்தேன், நிறைய பேர் அதுமாரி பைபிள் இருக்கிற வசனத்தை நமக்கு கூட தெரியாது, அவ்வளோ அழகாக விளக்கமாக அங்கே எங்கே இருக்குது வசனத்தை அப்படியே எடுத்து கோட் பண்ணி காட்டுவாங்க. அப்படிப்பட்ட திறமை அந்த ஆவி அவர்களுக்கு கொடுத்தபடினாலே நம்மை கிறிஸ்துவை விட்டு விலக முடியாத சில சம்பவங்கள் வரும். அதுதான் சபையிலே, அல்லேலூயா, சபையை காட்டி தேவன் பரிசுத்தாவியையும் காட்டி பிதாவாகிய தேவனையும் காட்டுகிறார் இந்த வசனத்தில். சபையிலே கிறிஸ்துவின் மூலமாக தலைமுறைக்கு சதாகால பிதாவாகிய தேவன் என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்த வேண்டும். அப்படின்றால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மிகவும் அவசியம். அந்த வாழ்க்கை நம் ஜபத்தையும் நம்முடைய நினைவுகள் என்ன பண்ணுது? மேன்மைப்படுத்துகிறது. நாம் விரும்புகிற காரியத்தை அது கொண்டு வருகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போது அதான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய ஜபத்தை காட்டிலும் நம் வாழ்க்கை தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். ஆரம்பத்தில் சொல்லிட்டு வருவேன், நான் உண்மையாகவே நான் ஒரு நல்ல ருசித்தை பார்த்து கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தேன். இப்போது அந்த பாதையில் நடந்து கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் வழியாக கடந்து போகப்படும் பொழுது நமக்கு மேய்ப்பராக அவர் இருக்கிறபடினாலே கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதான் ஆவிக்கு விரோதமாக இயம்புகிற, கனிகளுக்கு விரோதமாக இயம்புகிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லை. கனிகள் நிறைந்த வாழ்க்கை தேவனுக்குன்னா அது பிரியமில்லை. கற்புள்ள ஒரு வாழ்க்கை. கர்த்தர் ஸ்தோத்திரம். பயம் இருக்காது, தெளிவு இருக்கும். இப்போ பேதுரு எடுத்துக்கங்க, பேதுருவை சிறைச்சாலையில் போடுறாங்க. அப்போ போடும்பொழுது அந்த பேதுரு சிறைச்சாலையை போடுவதற்கு முன்பாக கூட இருந்த யாக்கோப்பை சிரசேதம் பண்ணிடுறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இல்லையா? சிரசேதம் பண்ணிட்டாக்கா பயப்படுறான். ஜனங்கள்லாம் பயப்படுறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் நல்ல ஏரோது 12ஆம் அதிகாரம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். 12ஆம் அதிகாரத்தில் அக்காலத்தில் ஏரோது சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோப்பை பட்டயத்தினால் என்ன பண்ணிட்டானா? கொலை செய்தான். அடுத்தது பேதுரு பிடிக்கிறாங்க. பேதுரு பிடிச்சி காவலில் சிறையில் போடுறாங்க. பஸ்கா பண்டிகை வருது. இப்போ யாக்கோப்பு நடந்தது தான் பேதுருக்கும் நடக்க போகிறது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. பேதுரு கர்த்தர் ஸ்தோத்திரம். அதான் சொல்கிறாரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன்னு சொன்னார். பேதுருனாக்கா பாறை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், இப்போ கத்தோலிக்க திருச்சபையில் பெரிய முதன்மையான சபை ரோமில் இருக்குது. உலகத்திற்கு தலையான சபை அது. அது சென்ட் பீட்டர் சர்ச்சுன்னு தான் நினைக்கிறேன். அது நிறைய சர்ச்செலாம் சென்ட் பீட்டர் சர்ச்சுன்னு தான் இருக்கும். ரோமன் கத்தோலிக்க சர்ச்சில் எல்லாம் பாருங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படியாக அவர் பாருங்கள், அவருக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது இயேசு சிலுவையில் அறிஞ்சது போல் அவர் என்ன பண்ண போகிறாங்க? சிலுவையில் அறிய போகிறாங்க. ஆனால் சொல்கிறாரு, என்னை சிலுவையில் என்ன பண்ணாதீங்க, தலைக்கீழா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அறையுங்க அப்படின்ட்டு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் என்ன நினச்சிருப்பார்? இந்த இந்த சிறையில் இருக்கும்போது என்ன நினச்சிருப்பார்? கர்த்தர் ஸ்தோத்திரம். யாக்கோப்பு சிரசதை பண்ணிட்டாங்க, அது சிரசதை யாருக்கு? நமக்கு தான் அப்படின்னு கண்டிப்பாக நினச்சிருப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவருடைய வாசிக்கலாம், 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு
2 சங்கிலினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. மறுநாள் அவனுக்கு என்ன இருக்குது? மரண தண்டனை. தூக்கம் வருமா? தூக்கம். நம்ம சில காரியங்கள் நினச்சி தூக்கமே வரலன்னு சொல்லுவோம் இல்லையா? நிறைய பேர் சொல்லியிருப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்? ஏதோ ஒரு கவலை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எந்த கவலையுமே வேண்டாம். அல்லேலூயா சொல்லுவோமா? கவலை இல்லாமல் இருங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இல்லை ஆண்டவர், நான் கவலைப்படுவேன், அதனால் என் தூக்கமே போச்சு. நிறைய விசுவாசிகள் வாழ்க்கையில் இது எப்படின்னு எனக்கு புரியல. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்கள், இந்த மரண தண்டனை பெற்றவங்க காரியத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க காலையில் தூக்கு போட போகிறாங்க 5 மணிக்குனாக்கா, முழுது அவங்களுக்கு என்ன வராதான்? தூக்கமே வராது. அவன் எப்படியாப்பட்ட கொலைகாரனாக இருந்தாலும் சரி, அவன் எப்படி யாரும் மனசால் சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருந்தாலும் சரி, அவனுடைய பாவத்தின் நிமித்தமாக அவனுக்கு கொலை தண்டனை விதிக்கப்படும் பொழுது அந்த காலையில் 5 மணிக்கு தூக்கு போட போகிறவனா அவனுக்கு என்ன வராது? தூக்கமே வராது அவனுக்கு. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நான் ஒரு சம்பவத்தை அப்போ நான் படித்தேன். சங்கர்னு ஒரு சங்கர்னு ஒரு சம்பவத்தை. ஆனால் அவன் தைரியமாக இருந்தான். அல்லேலூயா சொல்லுமா? ஏன்? சிறைக்குள்ளே அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். அல்லேலூயா. ஆனால் அவன் கவலைப்படவே இல்லை. மனு போட்டாங்க, ஆனால் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. செய்த தவறை உணர்ந்தான். அல்லேலூயா. செய்த தவறுகளை அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது அவனுக்கு. அந்த நாளில் சிறைச்சாலையில் கதவுகள் திறந்திருந்தது. சுவிசேஷம் அறிவிக்கிற கதவுகள் திறந்திருந்தது. அநேகர் போய் சத்தியத்தை சொன்னார்கள். அவன் கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டான். அவன் ஏற்றுக்கொண்டு அவன் மனைவிக்கும் அந்த ரட்சிப்பை கொடுத்துட்டு அவன் தூக்குக்கு சென்றான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பாருங்கள், அந்த மரண வேதனை பொல்லாத்து. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படி ஒரு வாழ்க்கையை நமக்கு தேவன் கொடுக்கவே இல்லை. சில சம்பவங்கள் நமக்கு அப்படி தான் இருக்கும். சில வேதனை நம்ம அந்த சூழ்நிலை கொண்டு வந்து நிறுத்தினோம். நிறைய பேருக்கு பார்க்குறோம். அல்லேலூயா. இங்கே பேதுரு நல்லா தூங்குறாரு. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், எவ்வளவு நம்பிக்கை பாருங்கள் தேவன் மேல். அவர் என்ன நினச்சி பாரு, நானும் மறிச்சிட்டாக்கா நான் தேவனோட போய் சேர்ந்துருவேன். அல்லேலூயா. அவர் என்னை பூமியில் வைத்தா தேவனுக்காக என்ன பண்ண போகிறேன்? நான் ஊழியம் செய்ய போகிறேன். எது சிறந்ததுன்னு அவருக்கு தெரியும். அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் போராடுறதுன்னா அவருக்கு தெரியும். நான் இந்த காலம் வரைக்கும் போராடணும்னு அவரு அனுமதிச்சிருக்கிறார். அந்த காலம் வரைக்கும் நான் போராடித்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. சகித்து தான் ஆக வேண்டும் சோதனையை. அதனால தான் பாக்கியமான மாற முடியும். சொமனா பாக்கியவான் என்ற படத்தை தூக்கி ஆண்டவர் கொடுக்க மாட்டார். சோதனை வாழ்க்கையில் இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழும்பும் சில காரியங்கள். மன சங்கடமாக இருக்கும், மனவேதனையாக இருக்கும், மனபாரமாக இருக்கும். இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே, இப்படி குற்றப்படுத்திட்டாங்களே, இதே நினச்சி கொண்டு இருப்பது ஒரு மரண வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டு தான். அப்போது கற்புள்ள வாழ்க்கைக்கு அது எடுபடுமா என்றால் சந்தேகம்தான். விசுவாச அறிக்கைகள் இருக்கிறதா என்றால் சந்தேகம்தான். பக்தி வைராக்கியத்துக்கு அது கொண்டு போகுமான்றால் அதுவும் சந்தேகம்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கற்றுக்கொண்ட பாடத்தை சபை பிள்ளைகளாகிய உங்களுக்கு அறிவிப்பது எனக்கு தகுதியாக இருக்கிறது. ஏனென்றால் சந்தித்தவன், அவமானப்பட்டவன், கைவிடப்பட்டவன். அல்லேலூயா. ஆமாம். ஆனால் எனக்குள்ளாக இருக்கிற பக்தி வைராக்கியம், எனக்குள்ளாக இருக்கிற விசுவாச அறிக்கை, எனக்குள்ளாக வாழ்கிற நல்ல வாழ்க்கை, அல்லேலூயா, கற்புள்ள ஒரு வாழ்க்கை என்னை அங்கேருந்து தூக்கி நிறுத்தி கொண்டு வந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பேதுரு வாழ்க்கையில் இருந்தது. தேவதூதன் வந்து தட்டுறான், எங்கள் விழாவை தட்டுறான். தெரியல, யாருக்கு தெரியல? பேதுருக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு தூக்கம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுதான் பேதுரு கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எந்த காரியமாகட்டும்,
எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் அவர் உறுதியாய் நாம் பிடித்து கொள்ள ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இது மிகவும் சிறந்தது, கற்புள்ள ஒரு வாழ்க்கை. அதுதான் பேஸ்மெண்ட். அல்லேலூயா. அப்படி ஒரு வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ளும் பொழுது அங்கே பேதுருவின் விழாவை தட்டி வரா, கதவுகள் தானாக திறக்குது. என்ன ஒரு அற்புதம் யோசித்து பாருங்கள். ஒவ்வொன்றும் நம்ம படிக்கும்பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்கும். கதவுகள் திறக்குது, அந்த ஊரின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. யாரும் போய் திறக்கலை. தேவதூதன் துணையாக இருப்பதனாலே, தேவன் தூதன் அழைத்து கொண்டு வந்ததுனாலே எல்லாம் பரலோக தேவனுடைய பிளான் தான். இதெல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் அனுமதி இல்லாமல், கிறிஸ்துவனுடைய அனுமதி இல்லாமல் பேதுருவிடத்தை தேவதூதன் வரவே முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போது வாழ்க்கையில் நமக்கு சில சம்பவங்கள் இருக்குது என்றால் நிச்சயமாக அதற்கு பலன் நிச்சயமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நம்ம அவமானப்படுறோம்னாக்கா அந்த அவமானமாக இருக்காது. அவமானத்தை கர்த்தர் மாற்றி பலனை கொடுப்பார், முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். அங்கே அவன் விடுதலையாகி அவன் மரியாள் என்ற மார்க்குடைய தாயின் வீட்டுக்கு போகிறார். அங்கே போனாக்கா அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அதுதான் ரொம்ப விசேஷமான சம்பவம். பேதுரு சிறையில் போயிட்டா என்று ஊக்கமாக சபையாரெல்லாம் ஒரு வீட்டில் கூடி ஜெபம் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரே, யாக்கோப்பை நாங்கள் கைவிட்டது போல் பேதுரு நாங்கள் கைவிட மாட்டோம். பேதுரு எப்படியாவது சிறைச்சாலேருந்து மீட்டுக்கொள்ளும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாக இருப்பார் அற்புதமாக. அல்லேலூயா. இவங்க ஜெபந்தான் பரலோக தேவனுடைய மனதை இலக வைத்ததோ என்னன்னு தெரியல. தேவத்தூர்னு அனுப்பிட்டாரு. பேதுரு விடுதலை கொடுத்துட்டாரு, கொண்டு வர்றாரு. கதவு தட்டுறாங்க. கதவு தட்டினா நம்பவே இல்லை. அல்லேலூயா சொல்லுவோம். இதுதான் ஒரு வேடிக்கை. தட்டுறான். பேதுரு வந்து அந்த வீட்டு வாசலை அப்போடு ஜெபிச்சுருந்தாங்கிறாங்க. எப்போ விடுதலை ஆக்கிட்டார் ஆண்டுறாங்க. ஆண்டவரே, பேதுரு என்ன பண்ணு, விடுதலை செய், விடுதலை செய். எப்போ ஜபம் எடுக்கப்படுதோ அப்போவே விடுதலை கிடச்சிச்சு பேதுருக்கு. அங்கேருந்து வந்தாச்சு. வந்து கதவு தட்டுற வரைக்கும் இவங்க விடுதலைக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுமா. நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்குறாரு பாருங்க. நல்லவர் அவர். அல்லேலூயா சொல்லுவோமா. பார்த்து ஒரு பெண், ஒரு சின்ன பெண் வந்து கதவை திறந்து மெல்லமாக திறந்து எட்டி பார்க்குறா. முழுசாக திறக்கலையா, பாதி கண்ணு பார்க்குற மாதிரி அப்படியே தள்ளி பார்த்தா பேதுரு நிற்கிறாருங்க. அந்த பொண்ணு பேருனா ரோதையா? ரோதை. அல்லேலூயா. அந்த பெண்ணு அந்த கதவை திறந்து பார்த்தா ஷாக் ஆயிடுச்சு. யாருக்கு? பேதுருக்காக தான் நம்ம ஜெபிச்சுன்னுக்கிறோம். அவர் விடுதலையாக வேண்டும் தானே. ஆனால் வந்து நிற்கிறார். கதவை சாய்ச்சிட்டு ஓடி ஜபத்தின் மத்தியில் இருக்கணும். நிறுத்துங்க ஜபத்தை நிறுத்துங்க. என்னம்மா சொல்கிற? இல்லை பேதுரு வந்துட்டாரோ? இல்லை பேதுரு இருக்காது. பேதுருடைய தேவதூதனாக இருக்கும். சில பேர் நம்ம கூட நம்ம ஜபம் நம்மளுக்கு பலன் கொடுக்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக கை கால் ஓடாது. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. நிச்சயமாக நம் ஜபத்தை ஆண்டவர் கேட்குறாரு. உங்கள் ஜபங்களுக்கு பதில் இருக்கிறது. உங்கள் ஜபத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நிச்சயமாக நிறைவேறும். தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் எதற்கோ ஒரு வேண்டுதலுக்காக நீங்கள் வேண்டிக் கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் ஜபத்தை கேட்டிருக்கிறார், ஆயத்தப்படுத்தி அனுப்புகிறார் தேவனா. அல்லேலூயா. அப்புறமா இல்லை தேவதூதனாக இருக்கலாம், இல்லை அவன் இல்லை அவங்க, இவங்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் நடக்குது. உள்ள ஜபத்தை விட்டாங்க வாக்குவாதத்தில். கர்த்தர் ஸ்தோத்திரம். கட்சியில் வந்து எல்லாரும் வந்து இல்லை வந்து பாருங்கள், பார்த்தாக்கா பிரமித்தார்களாம். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பிரமிப்பை, ஒரு ஆச்சரியத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளையிலே நாம் சம்பவம் இதுதான், சத்தியம் இதுதான். நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற பக்தி வைராக்கியத்தின்படியே, விசுவாச அறிக்கையின்படியே, கற்புள்ள வாழ்க்கையின்படியே செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்துவின் மூலமாய் தலைமுறை தலைமுறையாக சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஏன்னா சபை தான் நமக்கு நியாய தீர்ப்பு வரையிலும். நம்ம மனிதர்கள் பிறக்கிறோம், மறிக்கிறோம், கர்த்தருக்குள்ள மறிக்கிறோம். ஆனால் இந்த சம்பவங்கள்
திருச்சபையில் கற்றுக் கொடுக்கிற உபதேசங்கள் நிமித்தமாக இந்த உபதேசம்தான் தேவனை மகிமைப்படுத்த முடியும். அல்லேலூயா. நம்ம என்னத்தான் ஸ்தோத்திரம் சொல்கிறோம், நம்ம என்னத்தான் ஜெபிக்கிறோம், அது மிகவும் அவசியம். ஆனால் இவைகளை கொண்டு செல்வது வல்லமை. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ வந்துட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, சரி நீ ஜெபிமா, சரி நீ நினைக்கிறத நான் செய்யமான்ட்டாக்கா அப்புறம் வாழ்க்கையை தொலைச்சிடுவோம். நம்ம நல்ல வாழ்க்கையை தொலைச்சிடுவோம், விசுவாச வாழ்க்கையை தொலைச்சிடுவோம், பக்தி வரைக்கத்தை தொலைச்சிடுவோம், அது இயேசுக்காய் வாழ்கிற வாழ்க்கையை தொலைச்சிடுவோம். அதுக்கு ஒரு செக் வச்சுருக்கா, இப்படி தான் இந்த வழியாக இந்த ரூட்டாக வந்தால் தான், அல்லேலூயா சொல்லுமா, இதன் வழியாய் வந்தால் தான் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கேன். அல்லேலூயா. அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் வச்சுருக்காரு, ஆண்டவர் வச்சுருக்காரு. அது நம்ம அதை பயன்படுத்தும் போது தான் பரலோக தேவனுடைய பார்வை நம்ம மேலே திரும்புது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் நம்ம வேண்டுவது நினைப்பது மிகவும் அவசியம். அதை வெற்றியாய் மாற்றுவது எனக்குள்ளாய் இருக்கிற பக்தி வைராக்கியம், எனக்குள்ளாய் இருக்கிற விசுவாச அறிக்கை. விசுவாசம் மாத்திரம் போதாது, விசுவாச அறிக்கை. நம்ம நாள் விசுவாச அறிக்கை வரவே கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது வேசியின் வாழ்க்கையாக மாறிடும், கொண்டு போயிடும். அந்த விசுவாச அறிக்கை ஒரு கற்புள்ள ஒரு வாழ்க்கையை கொண்டு வந்து நிறுத்தினோம். இதனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதனால் அந்த வழிமுறைகளை, அந்த பாதையை நாம் தெரிந்து கொள்வோம் என்றால் நிச்சயமாக நாம் அழகான வாழ்க்கையின் மூலமாக, அலங்கோலமான வாழ்க்கையின் நிமித்தமாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். அழகான வாழ்க்கையினாலே தேவனை மகிமைப்படுத்த முடியும். அல்லேலூயா. எதிர் வீட்டில், பக்கத்து வீட்டில், தெரிஞ்சவங்க, சொந்தங்கள், வேலை செய்கிற, வியாபாரம் சொல்லப்படம், படிக்கிற இடத்துல எல்லாமே இயேசுவை வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில் தான் தேவன் மகிமைப்படுவாரை தவிர நம்ம என்னத்தான் ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்தாலும், நம்ம என்னத்தான் பாடினாலும் அது சிறந்ததாய மாற்றுவது நம்முடைய தனிப்பட்ட ஜீவியம். அல்லேலூயா. அது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம் வாழ்க்கையில் பயன்படுத்துவோம். அதான் சொல்கிறாரு, பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர். இயேசுக்கு சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கால்படாதீங்க, உங்களுக்கு என்ன தேவை என்பது பிதாவினர் என்ன பண்ணார், அறிந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. அதனால் நம்முடைய வாழ்க்கையின் என்ன தேவைகள் என்று நமக்கு முன்னால் அவருக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். இந்த வாழ்க்கையை 3 காரியங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி பக்தி வைராக்கியத்தோடு, விசுவாச அறிக்கையோடு, கற்புள்ள ஒரு வாழ்க்கையோடு தேவனை நாம் மகிமைப்படுத்தும் போது அற்புதமான ஒரு வாழ்க்கை, சமாதான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நாம் பூமியில் சுதந்திரத்துக்குள்ளும். நம்ம குறைவும் சேதாரமும் பயமும் திகிலும் நம்மை ஒருபொழுதும் சேதப்படுத்தாது. நீதியின் பலத்து கருத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கை. அழகான வாழ்க்கை, ஆச்சரியமான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஜபத்தை நம்ம கேட்டு தொந்தரவு கொடுத்து அவரை வலுக்கட்டாயமாக வாங்கத்தோடியா ஈஸியாக வாங்கிக்கலாம். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. போராடி யாக்கப்போ போல இல்லை, அமைதியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அழைக்கிறார். அதில் கர்த்தர் தாமே இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிப்பதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. நாம்